இது வந்து ஃப்ரெஞ்சு ஃப்ரை செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்குறோம். 2 உருளைக்கிழங்கு, கார்ன்ஃப்ளவர் மாவு 4 ஸ்பூனு, வெறும் மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூனு, தேவையான உப்பு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ கட் பண்ணி வச்சிட்டோம். சுடுதண்ணியில் போட்டுட்டு லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுட்டு எடுத்துகிட்டு வந்துட வேண்டியதான். இப்போ தண்ணியில் நல்லா கொதிச்சிருச்சு. ரொம்ப நல்லாவே பாயில் ஆகக்கூடாது. லைட்டாக தான் இந்த சூடு தண்ணியில் போட்டு எடுத்துடணும். சுடுதண்ணியில் போட்டு அவ்வளோ சுடுதண்ணியில் போட்டு எடுத்தாச்சு. இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு போடுறோம். இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு ஒரு பெரட்டி பெட்டிக்கலாம். இது வந்து நல்லா அதில் உருளைக்கிழங்குல நல்லா பிடிச்சிக்கிறோம். போட்டாச்சு. இப்போ எண்ணெயில் போய் பொரிச்சுக்கிட்டு வந்துடலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு நல்லா பெட்டியாச்சு. ஒரு 1 நிமிஷம் வச்சுட்டேன். இப்போ பாருங்களேன், பொரிக்கிறோம். இப்போ இது போதும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். இந்தளவுக்கு குக்கானால் போதும். ஏன்னா ரொம்ப முருகாக வேக விடக்கூடாது. இப்படி சாப்பிட்டா தான் நல்லா மெதுவாக நல்லாயிருக்கும். இப்போ பிள்ளைங்க சாப்பிட்றது விரும்பி, குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். சாயங்காலம் ஸ்நாக்ஸுக்கு எப்போ வேணாலும் பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ மீதம் இருக்கிறதையும் போட்டுருவோம். நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், பூரி சுட்டா இப்படி எலும்பும் அது மாதிரி இருக்குது. பாருங்களேன், பார்க்க லுக்காகவும் நல்லாவும் இருக்குது. பிள்ளைங்க நல்லா விரும்பி பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. நான் இப்போ எடுத்துடுறேன். அவ்வளோதான். இப்போ எல்லாருமே பொரிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ தேவையான உப்பு தூவுறோம். இப்படி தூவி தான், அதிலே உருளைக்கிழங்குல வேகலே போடக்கூடாது. இப்படி தூவி தான் போடணும். இப்போ தேவையான வெறும் மிளகாத்தூள் போடணும். இல்லை காரத்துக்கு தக்கன போட்டுக்கோங்க. குழந்தைங்களுக்கு எது தேவையோ போட்டுக்கோங்க. ஏன்னா இது மிளகாத்தூளும் இன்னுமே மிளகுத்தூள் போட்டோம்னா ரொம்ப காரமாக இருக்கும். அதனால் நான் அது போடலை. வெறும் மிளகாத்தூள் மட்டும்தான் போடுறேன். இப்போ எல்லாமே பொரிச்சிட்டு வந்தாச்சு. இப்போ மிளகாத்தூள் உப்பு போட்டாச்சு. பாருங்கள், பார்க்கையிலே எப்படி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம், ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்தோன்னா பெரியவங்க வீட்டில் இருந்தாலும் செஞ்சு கொடுக்கலாம். டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.